அப்படி இருக்கேன் இந்த விஜயம நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து நன்றி பேர் பற்றி எவ்வித குறையில்லாமல் சீரசிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்று அதில் பார்க்க வேண்டும். கலந்து எழுந்து சங்கீதம் படிப்பதின்னு இவள் தள்ளாடி நடப்பதின்னு பூந்தேரில் கலந்து சங்கீதம் படிப்பதின்னு இவள் தள்ளாடி நடப்பதின்னு பூந்தேரில் கலந்து ஒரு மயக்கும் அண்ணன் உனக்காக காத்திருப்பேன்.
கலந்து தங்கச்சி அண்ணா இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தேன்? உனதான் தேடி கொண்டு வந்து என்னையத்தான ஆமா என்ன எங்கெல்லாம் தேடி வந்தேன்? அரண்மனையிலே அரண்மனையில் நகர்வனத்துல நந்தவனத்துல கொட்டா பின்னாடி கொட்டா பின்னாடி போறோம்னா வேற எங்க போவீங்க? சொல்றது கேக்குறதே சரியில்லையா? அண்ணா அங்க உறங்கிச்சு தூங்கி இருப்பீங்கல்ல அங்க குறைங்கின்னு கிடக்குறேன். நான் கொட்டா பின்னாடி போறேன்னா எப்படி அது? வேற எங்க போவீங்க? பின்னாடி தூங்கி என்ன நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னு நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? கொட்டப்படி தான் நீங்க சரி நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எங்க தேடுறீங்க? எனக்கு ஒரு முழு தோப்புலையும் தேடி இருந்தம்மா. நான் தான் முள்ளு தோப்புக்கு போறேன். வெறும் பரிகார் போய்கிறியா என்னவோ? வேற அதிகமாயிடுச்சு. அதனால வெறும் பேருக்கு போயிருந்தேனா? தங்கச்சி அண்ணா இந்த உலகத்தில் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நிகரான சொந்த பந்தம் எதுவுமே இருக்க முடியுமா? முடியாது. முடியாது. ஆயிரம் தான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் தன் அண்ணங்காரனை ஒருத்தரை அடிச்சுட்டான்னு ஒரு தம்பிக்காரன் கேள்விப்பட்ட சும்மா இருப்பானா? சும்மாவே இருக்க மாட்டேன். தன் நாடா விட்டாலும் தன் தசையாலும். தன் தசை. அதுதான் ஒரு அண்ணன் தம்பி உறவு, அண்ணன் தங்கச்சி பாசம். அதாவது ஒரு பெற்றெடுத்த பிள்ளையின் உறவை விட உறவை விட அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு தான் மேலானது. ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு பெண்ணால் ஒரு பிள்ளைல 1000 பிள்ளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு அண்ணன் தம்பி உறவு ஒரு அக்கா தங்கச்சி உறவுன்றது அப்படி கிடையாது. ஒரு முறை தான் பிறக்க முடியும். அந்த ஒரு முறை பிறப்புக்கு தான் ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதான் பெத்த பிள்ளை விட கூட பிறந்தவங்களும் பாசம் அதிகமா இருப்பாங்க. அது போல எத்தனையோ அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் நம்மை போல அண்ணன் தங்கச்சி இந்த ரெட்டிவளம் கிராமத்துல யாரேனும் உண்டா? யாருமே இருக்கவே முடியாது. தங்கச்சி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணல் தங்க யாரும் இல்லை. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணல் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல ஒன்றை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தங்கை உங்கள் உள்ளம் தானே அண்ணல் என்று வாழும் எல்லை. ஒன்றாய் சேரும் வானம் எல்லாம் இரண்டாய் மாற நியாயம் இல்லை. பாசம் நேசூனாரும் வாழ்கை தென்னதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது. பொன்மாலை நிலா தெரியாதது நம் ஆசை நிலா. இந்த பாசம் நேசூனாரும் வாழ்கை தென்னதுரை வைகை நதி. தங்கச்சி நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணுன்றதான் இந்த அண்ணுடைய ஆசை. இருந்தாலும் நம்முடைய தந்தை என்று இறந்தாரோ அன்று முதற்கொண்டு இந்த வரை நம்முடைய தாயார் விஜயா நம்ம அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்கம்மா. கணவன் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் சஞ்சலம். 1000 ஆறுதல் சொல்லிடலாம். ஆனாலும் இருந்தாலும் கூட நம்ம அம்மா எப்போதுமே அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்கம்மா. நம்ம அம்மாவை பார்க்கணும், அம்மாவிடத்துல ஆசீர்வாதம் வாங்கணும், அம்மாவை சிரிக்க வைக்கணும். அம்மாவுக்கு பொழுதுபோக்கு யாரு? அம்மாவை சந்திக்கலாமா? சீக்கிரமா புறப்பட போகும். உன்னடம்பினத்திலே பொட்டு வச்சே மத்தியில பச்சை பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்கோ ராசா. விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை ரோசா. உன்னடம்பினத்திலே பொட்டு வச்ச மத்தியிலே பொட்டு வச்ச நெத்தியிலே
ஊருக்குள்ள உன்னை நம்பி இருக்குது ராஜா. கண்ணாரே எனக்கு பொன்னாரே, கண்ணாரே எனக்கு பொன்னாரே, கண்ணாரே எனக்கு பொன்னாரே. உனத்தா என்னை இந்த கண்ணி ஒரு சிந்து படித்தேனே, உன்னத்தா காணாமலா கண்ணு முடித்தேனே. உன்னத பிறத்திலே பொட்டு வச்ச மத்தியிலே, பொட்டு வச்ச நெத்தியிலே, நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்க ராஜா. விட்டு போன விலகி போகும் வாசன ரோஜா. வீரத்தில கட்டே பொம்மே, ரோசத்தில உமேதோரே, சூரத்தில நீயும் ஒரு தேசங்கு ராஜா. சூடத்தில நீயும் ஒரு தேசிக்கு ராஜா. வீரத்தில கட்டே பொம்மே, ரோசத்தில உமேதோரே, சூடத்தில நீயும் ஒரு தேசிக்கு ராஜா. சிங்கொன்னா, எனக்கவ சிங்கொன்னா. தங்கந்தா எனக்கு அவர் சிங்கோந்தா. சிங்கொன்னா, எனக்கவ சிங்கொன்னா. அந்த கதையதோ, அணையதோ, அரசந்த கரத்தேனே, உன்னத்தா காணாமலா கண்டு முழிச்சேனே. உன்னத பிறத்திலே பொட்டு வச்ச மத்தியிலே, பொட்டு வச்ச மத்தியிலே, நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராஜா. விட்டு போன உதிர்ந்து போகும் வாசன ரோஜா. அம்மா தாயே, இந்த உலகத்தில் இந்த பாவி நான் எதற்காகமா நான் பெண்ணாக பிறக்க வேண்டும்? நான் பெண்ணாக பிறந்து என்ன பயனை அடைந்தேன்? பொட்டிழந்து பூவிழந்து கட்டிய கணவனை இழந்து இதற்கு மேலாக இந்த பாவி நான் எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும்? என் கணவர் உயிருடன் இருக்கும்போது ஒரு காலத்தில் நாங்கள் அரச குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்று என் கணவர் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்றாரோ, நானும் என் 2 பிள்ளைகளும் ஏழ்மை நிலையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கணவர் இல்லாத பெண்ணிற்கு தான் தெரியுமாம் அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமாக இருக்கும் என்று. அதற் போலத்தான் இந்த பாவி நான் தினந்தோறும் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி எத்தான் மனம் வந்தது? நீங்கள் இருந்திருந்தால் இந்த பாவி பேர்பட்ட ஏழ்மை நிலையை நான் வாடிக்கொண்டிருப்பேன், இல்ல கஷ்ட துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருப்பேன் தான். என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி அத்தான் மனம் வந்தது? அத்தான் கரந்த பாசான போகுமா, கருகிய பொருள் வருமா?